மக்களே, இரவு சாப்பாடு என்னன்னு பாருங்க. பூங்கார் அரிசியில் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் அக்கா. இதுதான் எனக்கு நைட்டு சாப்பாடு. பசங்களுக்கு மாவு தோசை, எனக்கு வந்து பூங்கார் அரிசி தோசை. தொட்டுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான். தேங்காய் சட்னியும் மத்தியானம் வச்ச, அதாவது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் தேங்காய் சட்னியும் தோசைக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ரெண்டுக்குமே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைகளுக்கு வந்து தோசை ஊற்றணும். பாப்பாவுக்கு ஊற்றி முடிச்சிட்டேன். என் பையன் வேலை விட்டு வந்தோடனே அவனுக்கு ஊற்றுவேன். பிள்ளைகளுக்கு வந்து அரிசி மாவு தோசை, எனக்கு வந்து பூங்கார் அரிசி தோசை. சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த அரிசி வாங்கி நீங்களும் இந்த தோசை ஊற்றி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்காவுக்கு ஊற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதான், 3 தோசை தான் நான் சாப்பிடுவேன். இதான் இரவு சாப்பாடு. உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜா மலர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய். நீங்களும் சாப்பிடுங்க. உங்கள் வீட்லேயும் இரவு சாப்பாடு என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பாய்.